வீடு பாழாக்கி விடப்படும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். எருசலேமின் அழிவை இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர்களுடைய வீடு அவர்களுக்கு பாழாக்கி விடப்படும். அவர்களுடைய நகரமும் அவர்களுடைய தேவாலயமும் பாழாக்கி விடப்படும். அவர்களுக்கு சொந்தமானது எல்லாமே பாழாய் போகும். தேவனுடைய வீடும் அதிலுள்ள எல்லா பரிசுத்த பணிமுட்டுகளும் பாழாக்கி விடப்படும். தங்கள் தேவாலயத்தை குறித்து யூதர்கள் பெருமையோடு இருக்கிறார்கள். எதற்கு அழிவு வந்தாலும் தங்கள் தேவாலயத்திற்கு அழிவு வராது என்று இருமாப்பாக இருக்கிறார்கள். தேவாலயத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை பாழாக்கி விடப்படும். அவர்களுடைய வீடு அவர்களுக்கு பாழாக்கி விடப்படுகிறது. பாழாக்கி விடப்படும் அந்த வீடு யூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இப்போது தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு போகிறார். மறுபடியும் அவர் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தங்களை விட்டு அகன்று போவதை யூதர்களும் விரும்புகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவாலயத்தில் எந்த இடமும் கொடுக்கவில்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவுக்கும் யூதர்களுடைய தேவாலயத்தில் ஆர்வம் இல்லாமல் போயிற்று. அந்த தேவாலயத்தை இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கே கொடுக்கிறார். அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதில் தங்களுக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய கிரியைகள் எதிலும் இனிமேல் தலையிட மாட்டார். அவருடைய பட்டணமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பட்டணத்தில் இனிமேல் தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் தங்கி இருக்காது. ஒரு இடத்தில் தேவ கிருபையும் அவருடைய பிரசன்னமும் இல்லை என்றால் அந்த இடம் பாழாக்கி விடப்படும் இடமாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்து எருசலேமை விட்டும் தேவாலயத்தை விட்டும் புறப்பட்டு போன பின்பு அந்த இடங்கள் அவர்களுக்கு பாழாக்கி விடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எருசலேமை விட்டு புறப்பட்ட உடனே அந்த நகரம் அவர்களுக்கு பாழாக்கி விடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஓர் இடத்தை விட்டு அகன்று போய்விட்டால் அந்த இடம் வெறுமையாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் இருந்தாலும் அந்த வனாந்திரம் சோலையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு சோலையில் இல்லை என்றாலும் அந்த சோலை வனாந்திரம் போல வறட்சியாகவே இருக்கும். தேவாலயத்தை விட்டு இயேசு கிறிஸ்து கடந்து போன பின்பு அந்த அழகான தேவாலயம் வனாந்திரம் போல இருக்கிறது. ஓரிடத்தில் இயேசு இல்லை என்றால் அங்கு அழகு இல்லை, அமைதி இல்லை, ஆராதனை இல்லை, விசுவாசம் இல்லை, பக்தி இல்லை. தேவாலயத்தில் உலக பிரகாரமான பணிமுட்டுக்கள் ஏராளமாக இருந்தாலும் இயேசு அங்கு இல்லை என்றால் அவற்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு தேவாலயத்தை விட்டு வெளியேறிய பின்பு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பிரசன்னமும் வெளியேறிவிடுகிறது. எருசலேம் நகரத்தாரைப் போல நாமும் இயேசு கிறிஸ்துவை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டால் நாமும் பாழாய் போனவர்களாகவே இருப்போம். நம்மிடம் என்ன இருந்தாலும் நமக்குள் இயேசு இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லாதவர்களாகவே இருப்போம். எருசலேம் நகரத்தார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்து தங்கள் நகரத்தை விட்டே துரத்தி விட்டார்கள். அதன் பின்பு வெகு விரைவில் அவர்களுக்கு அழிவு உண்டாயிற்று. எருசலேம் நகரம் பாழாய் போயிற்று. எருசலேமின் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அழிந்து போயிற்று. தேவனுடைய பிரசன்னம் தேவாலயத்தை விட்டு அகன்று போன பின்பு பரிசுத்தமான தேவாலயம் பாழாய் போயிற்று. அழகான தேவாலயம் அலங்கோலமாயிற்று. ஓரிடத்தில் இருந்து தேவன் புறப்பட்டு போய்விட்டால் அந்த இடத்திற்குள் சத்துரு வந்து விடுவான். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்னும் வாக்கியம் தேவாலயத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் குறிக்கும். இரண்டுமே பாழாக்கி விடப்படும். ஆனாலும் இரண்டுமே திரும்ப கட்டப்படும். தானியேல் 69வது வாரத்தின் முடிவில் இஸ்ரவேல் தேசம் பாழாக்கி விடப்பட்டது. தேவாலயம் பாழாக்கி விடப்பட்டதற்கு காரணங்கள் அவர்களுடைய பாவங்கள், யூத மார்க்கம் தொடர்வதற்கான வாய்ப்புகளை அகற்றுதல், நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வருதல், யூதருடைய மார்க்கம் ஒளிந்து கிறிஸ்தவ மார்க்கம் தோன்றுதல்.